திமுக எல்லா இடத்துலையும் செட்டிங் போடும். ஸோ அதை தெரிந்ததுனால தான் வந்து அந்த இடமாற்றம் எல்லாமே நடந்தது. ஆட்சியாளர்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஐஏஎஸ் தானே சார். இந்த திமுக அரசை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலுக்கு போய் விரும்புவாங்களா? யாராவது விரும்புவாங்களா? இல்லை ஆட்சியாளர்கள் ரொம்ப இயல்பாக சொல்லப்பட்டதாக சொன்ன விஷயம், எப்படி 4600 கோடி இதுல இருந்து வருமானம் வந்துச்சுனாக்கா போலி கையெழுத்து, போலி பில்லு, போலியான நம்பர் பிளேட் மூலம் ஒரே நம்பர் பிளேட் வச்சு 20 லாரி 10 லாரி அதே நம்பர் பிளேட்ல ஓடுறது, குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக மண்ணை எடுத்தது, இதை ட்ரோனை வச்சு அவங்க அளந்ததா இருக்கட்டும் அரசாங்கம், அதுக்கப்புறம் இடி அதிகாரிகள் உட்கார வச்சு ஒரே ஒரு ஐஏஎஸ் தனியா விசாரிச்சிங்கனாக்கா அவர்கிட்ட என்ன நடந்துச்சு என்கொயரி எல்லாம் கேட்டுப்பாங்க. ஒட்டுமொத்தம் 5 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வைங்க சார், அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நீங்களும் பேசாம வந்து நீங்க உள்ளதான் கழுதிங்கன்னாக்கா யாராவது சொல்லுவாங்களே, நீட்டா சொல்லுவாங்க சார் என் கையெழுத்து கிடையாது, என் அனுமதி கிடையாது, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, உள்ள இருக்க கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர் வரைக்கும் எல்லா விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது